இன்றைக்கி டே 2 ஆஃப் மை நேட்டிவ் ஹோம் டவுன். ஸோ இப்போ எங்கே நான் ஆட்டோவில் கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு செய்யூர்னு ஒரு டவுன் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு சின்ன ஏரியான்னு சொல்லலாம். அது வந்து வாழைப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் எங்களோட சித்தியோட குலதெய்வம், அதாவது முனீஸ்வர் சாமி. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4:30 சம்திங் இருக்கும். நாங்கள் ரீச் ஆகிட்டோம், ஒரு 5 o'clock ஒரு 5:30 சம்திங் ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் டிலே ஆனதுனால வீட்லேயே நாங்கள் வந்து பொங்கல் வச்சுட்டு, இங்கே சித்தியோட ரிலேட்டிவ் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து வீட்லேயே பொங்கல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வயக்காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த முனீஸ்வருக்கு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். ஸோ இங்கேயே பொங்கல் வச்சுட்டு அங்கே போய்ட்டு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதுக்காக இப்போ பொங்கல் வச்சிட்ருக்கோம். அப்புறம் இப்போ ஆட்டோலேயே கொஞ்சம் தூங்கிட்டு வந்தாலும் இப்போ தான் அவளுக்கு தூக்கமே தெளிஞ்சுது. அங்கே வந்திருக்கோம், சாமி கும்பிட வந்திருக்கோம். இங்கே பாரு, ஃபுல்லாக வயல் இருக்கு. அங்கே பாரு, கொக்கு பத்தியா இருக்கு பாருமா. ஐயா அங்கே தரலையா, அதோ தோர்த்து பாரு, அங்கே இருக்கு பாரு. சரிடா, அங்கே இருக்கிற அய்யனார் கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். சாரி, முனீஸ்வர் கோயில். அங்கே அந்த 2 அது என்னடி பனைமரமா, என்ன மரம் அது? ஓகே. அங்கே ஒரு பனைமரம் சிங்கிளாக இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் வந்து இப்போது எங்கள் சித்தியோட குலதெய்வம். ஸோ அங்கே வந்து இப்போது முனீஸ்வருக்கு சாமியெல்லாம் கும்பிட போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு செகண்ட் டைம் வரேன். ரொம்ப ஒரு 10 years பேக் வந்திருக்கேன், அதோட இப்போ தான் வரேன். இதனால பிறக்கிறதுக்கு முன்னாடியா பிறந்ததுக்கு அப்புறமா தெரியல, ஒரு கதை ஒன்று சொல்லுவார். நடந்துச்சான், பாம்பு வெள்ளை கலர்ல ஒரு பாம்பு. எங்க ஊர்க்கா சொல்லு, வெள்ளை கலர்ல ஒரு பாம்பு. மர்க்கா சொல்லு, வெள்ளை கலர்ல ஒரு பாம்பு. மர்க்கா சொல்லு, வெள்ளை கலர்ல ஒரு பாம்பு. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ உருட்டி இருக்காரு. அந்த பாம்பு அங்க நிறையவே இருக்கும்க்கா, உள்ள ஏகப்பட்டது இருக்கும்க்கா. வெள்ளை பாம்புன்னு ஒண்ணு ப்ரூவ் ஆயிருக்கா? வெள்ளை பாம்புனா லைக் அது எப்படி இந்த சார பாம்பு நல்ல பாம்புன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல பெரிய பாம்பு. ஒண்ணுமே பண்ணலையா, சாமி கும்பிடும்போது அது அங்கேயே இருந்துச்சா. இப்ப வந்து இவகிட்ட நல்லா வந்து சித்தப்பா உருட்டி இருக்காரு. குழந்தைகள் சொல்லிட்டு நிறைய கதையா உருட்டி இருக்காரு. சாமி, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் சாமி. இங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. இங்கெல்லாம் ஃபுல் வயக்காடாக இருந்துச்சு. வைக்கோல்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. 10 years பேக் அந்த பிக்சர் எங்கேயாச்சும் இருந்தால் நான் ட்ரை பண்ணுறேன் அட்டாச் பண்ணேன். அப்போ இருந்த ஏரியாவுக்கும் இப்போ இருக்கிற ஏரியாவுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். என் பொண்ணு ஜாலியாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அவளாச்சும் இது பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இதெல்லாம் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குமானே டவுட்டாக இருக்குது. அப்படியே க்ளவுட் பார்க்கலாமா, செம்மையாக இருக்குமே. ஸோ ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்கும். ஸோ இங்கே வந்தாச்சு. இது வந்து முனீஸ்வருக்கு இந்த மாதிரி தான் வழிபடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன தடுப்பு வச்சு இங்கே ஒரு செட்டப் இருந்தது. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் 10 years பேக் வந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்குலாம் ஞாபகம் இல்லை இங்கே எப்படி இருந்தது அப்படின்றது. இந்த வயல்வெளி அந்த மெமரிஸ் தான் இருக்குது. அந்த சாமி பார்த்த மெமரிஸும் எனக்கு மைண்டில் இல்லவே இல்லை. ஸோ இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன். ஏன்னா இவங்களோட காது குத்து அதுக்கு எதுக்குமே நான் வரல. இங்கே இன்னொரோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த இதுக்கு வந்ததுனால எனக்கு இந்த எக்ஸாக்ட் பிளேஸே ஞாபகம் இல்லை. ஸோ இங்கே வந்து சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் அந்த மாதிரிலாம் சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணாங்க.
அண்ட் இந்த விண்டு பாருங்களேன் செம்மையாக இருக்குது. இது நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரெயின்போ எஃபெக்ட் இருந்தது. ஒரு மாதிரி நெருப்பு குழம்புலேருந்து ஒரு ரெயின்போ எஃபெக்ட் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பட் கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகிருக்கு அப்படின்னு தெரியல, மீன் ஃபோன் கேமராவில். ஸோ நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த வெதருக்கு இதை பார்க்க. அண்ட் மிரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கள, ஷாக் ஆகிட்டாங்க, இது பொண்ணா பையனா இன்னும் இவ்வளோ வாய் அடிச்சிட்ருக்கேன்ற அளவுக்கு அவங்க நல்லா கம்பெனி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சித்தி பசங்க எல்லாரும் அப்படியே சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. சித்திக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தது, சித்தப்பா இல்லாமல் சாமி கும்பிட்றோம் வரோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும்தான் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக பூஜைலாம் போட்டுட்டு சாமி பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அதே வழியாக கிளம்பிட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரொம்ப பிளெஸ்டாகவும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப இந்த இடம் ரீவிசிட் பண்ணது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கோயில் கூப்பிட்டு போனாங்க. இந்த கோயில் வந்து மஸ்ட் விசிட்டாம். இந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறம் 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கற்பூரம் வச்சாங்க, அப்புறம் இங்கே ஒரு அம்மன் கோயில் கூப்பிட்டு போனாங்க. இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சித்தி வந்து நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எங்களுக்கு முன்னாடி இதை சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நானும் அம்மா மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டோம், சித்தி மட்டும் அங்கே நைட் ஸ்டே பண்ணாங்க பசங்களோட. அதுக்கப்புறம் நான் பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே நம்ம குட்டி பசங்களாம் வாங்கக்கா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லாங்குழி கூப்பிட்டாங்க. ஸோ இதுவும் விளையாட ரொம்ப நாஸ்டாலஜியாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இதெல்லாம் என் பாட்டி வீட்டில் இன்னும் இருக்குன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சும்மா டயர்டாக இருக்குது. இன்னைக்கு வந்து பெருசாக வந்து எதுவும் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு தூங்க போகிறோம். ஸோ இன்றைக்கி போட்ட மாதிரி நேற்று நைட் வச்ச மாதிரி தான் இது. நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்தேன், அதனால் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேன். ஸோ டே 2 வந்து இப்படி தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு டே 3ல் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்பிளாக ஒரு மாதிரி போயிடுச்சு. ஓகேவா போச்சு. இன்றைக்கி நல்லா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எப்படி போகுது டே 3 அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் போட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.